இது டே 3 பார்ட் 2 வீடியோ. இன்னைக்கு வி நெக் ட்ரேசிங் பண்ணலாம். வெல்கம் டு அல்நிகுமா டைரிஸ். கன்வால லைன்ஸ் மட்டுமே வச்சு இந்த டிசைன்ஸை ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம். இந்த பேஜை அப்படியே ஸ்வைப் பண்ணால் சேம் சைஸில் டூப்ளிகேட் பேஜ் ஒன்று வந்துடும். சேம் அதே மாதிரி தான் லைனுன்னு சர்ச் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட வரும். அப்போ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இதை டேப் பண்ணுங்கள். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே தான். இந்த டிசைனுக்கு தேவையான ஹைட் அண்ட் வித்து செட் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு ஹைட்டு செட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த டிசைனை தான் ட்ரேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணலாம். டிசைனோட மேலே மட்டும் கொஞ்சோன்னு கிராப் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கிராப் கிளிக் பண்ணி மேலே இருக்க போர்ஷனை மட்டும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் அதே தான் டிரான்ஸ்பரன்சி வச்சு நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லைன்ஸ் மட்டும் வச்சு நெக்லைன் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்டர் செட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். பார்ட் 1க்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் இருக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நெக்கோட லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்டர் செட் பண்ணலாம். லைனுக்கு மேலே டச் பண்ணிங்கன்னா அதில் செலக்ட் மல்டிபிள்ன்றதை டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு மேலே இருக்க லைனை ஒன்று ஒன்றா டச் பண்ணுங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா ஜாயிண்ட் ஆகும். இப்போ குரூப் மேலே கை வச்சிங்கன்னா அது அப்படியே ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ ப்ளஸ் பண்ணால் எது வரைக்கும் குரூப் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே இன்னொரு லைனாக ஃபார்ம் ஆயிரும். இதை அப்படியே பார்டர் சைஸுக்கு கஸ்டம் பண்ணிக்கலாம். அகெயின் ஒன்ஸ் சொல்கிறேன், நல்லா கவனிங்க பொறுமையாக. இது லைனில் ஒரு பீஸில் டச் பண்ணணும். செலக்ட் மல்டிபிள் பண்ணி ஒரு லைனையாக அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்புறம் குரூப்பாக ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரீசைஸ் பண்ணி பக்கத்தில் பார்டராக செட் பண்ணணும். எல்லாம் கரெக்டாகான்னு செக் பண்ணிவிட்டு குரூப்பை அன்குரூப்பாக மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க வி போர்ஷனை செட் பண்ணலாம். லைன்ஸ் யூஸ் பண்ணி வி போர்ஷனை எட்ஜஸ்லாம் பார்த்து கரெக்டாக செட் பண்ணிடலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ நெக்லைன் பார்டர் ரெண்டும் செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம டிசைனை லாக் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிடலாம். அன்லாக் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிங்கன்னா டிலீட் ஆயிரும். ரைட் சைட் மேலே இருக்க இந்த சிம்பிளை டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகிட்ட இமேஜ் அப்படியே நம்மளோட கேலரிக்கு போயிடும். A3 சைஸுக்கு நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். நம்மளோட நெக்லைன் டிசைன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன டிசைன் ட்ரேஸ் பண்ணலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.